அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய ஹாஜத்தை நிறைவேற்றிய ஒரு அற்புதமான திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் நாயகத்திடம் வந்து, யா ரசூல் அல்லாஹ், எனக்கு கண் பார்வை இல்லை, என் கண் பார்வை எடுக்கப்பட்டு விட்டது, நான் கண் குருடனாக இருக்கிறேன், எனக்கு கண் தெரிவதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று நாயகத்திடம் அந்த மனிதர் கேட்கிறார். அப்போது நாயகம் அவர்கள் இந்த திக்கரை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த திக்கரை நீங்கள் தினந்தோறும் 100 முறை ஓதி வாருங்கள், அல்லாஹ் மிக விரைவில் உங்களுக்கு கண் பார்வையை கொடுத்து விடுவான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்து அந்த மனிதனை அனுப்பி விடுகிறார்கள். அந்த மனிதன் ஓதிய சில நாட்களிலேயே அல்லாஹ் அவருக்கு கண் பார்வையை கொடுத்து விடுகிறான். அப்பொழுது அந்த கண் பார்வை கிடைத்த அந்த நபர் நாயகத்திடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கூறிய இந்த திக்ரை நான் ஓதினேன், என்னுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கண் பார்வை கொடுத்து விட்டான், ரொம்ப ஜஸாக்குமுல்லாஹ், ரொம்ப நன்றி யா ரசூலல்லாஹ் என்று நாயகத்திடம் சொல்லி மகிழ்வித்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடுகிறார். இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிதாபில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன நாட்டங்கள் இருந்தாலும், நாம் எதை அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் இந்த ஒரு திக்ரை நாம் 100 முறை ஓதி நம்மினுடைய தேவைகள் நாம் எதை கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹ் மறுப்பதே கிடையாது. இப்படிப்பட்ட அற்புதமான திக்ர், இன்னும் அதிக சக்திகள் மிகுந்த ஒரு மனிதனுக்கு கண் பார்வை கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த கண் பார்வை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த திக்ரினுடைய பவர், அந்த திக்ரினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அது மாதிரி நம்மினுடைய தேவைகள், நம்மினுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும், நம்மினுடைய நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலையே படாமல் இந்த ஒரு திக்ரை நஃபில் தொழுது முடிச்சு விட்டு 100 தடவை ஓதி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக அல்லாஹ் மிக விரைவில் நிறைவேற்றி தருவான். அந்த திக்ர் என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியர் ரஹ்மதி யா முஹம்மத இன்னி அத்தவஜ்ஜஹு பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி லிதுக்லா லி அல்லாஹும்ம ஃபஸஃபிஉஹு ஃபி பிஹக்கி நபியிக வல் அன்பியா இல்லதீன மின் கபலி என்ற இந்த ஒரு திக்ரை உங்களுடைய தேவைகள், உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற நஃபில் தொழுது முடித்துவிட்டு 100 தடவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். இன்னும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்ன நாட்டங்கள் இருக்கின்றதோ, அதை யாரெல்லாம் இந்த ஒரு திக்ரை ஓதி நீங்கள் கேட்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.